அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சொர்க்கம் இருக்கின்றதா, நரகம் இருக்கின்றதா, அதை எவ்வாறு நாங்கள் நம்ப வேண்டும் என்பது தொடர்பான கேள்விக்கு அழகான விளக்கங்களை சங்கைக்குரிய உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சொர்க்கம் சம்பந்தமான ஒரு ஆன்மீக விளக்கத்தை இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா. லில்லதீன அஹ்ஸனு, நல்ல அமல்கள் புரிந்தவர்களுக்கு அல் ஹுஸ்னா, ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கம் இருக்கின்றது. வ ஸியாதா, இன்னும் ஒரு மேலதிகமான விடயமும் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆரிபீன்கள் சொல்லுகின்றார்கள், சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள், லில்லதீன அஹ்ஸனு, யார் தங்களுடைய இபாதத்துகளை இஹ்லாஸாக செய்கின்றார்களோ, லில்லதீன அஹ்லசு அமாலஹும், யார் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்றார்களோ, அவர்கள் முஹஸ்துதிக்காக இபாதத்து செய்யாமல், இறைவனை மறந்த நிலையில் இபாதத்து செய்யாமல், இறை ஞாபகத்துடன் அவனை பார்த்தவனை போல வணங்குமாறு அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை அவனை பார்ப்பது போல வணங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே இஹ்லாஸான முறையிலே இறைவனை பார்த்தவனை போல ஒரு மனிதன் வணங்கினானேயானால், அப்படியான மனிதனுக்கு அல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கம் கிடைக்கும். வஸியாதா, இன்னும் ஒரு மேலதிகமும் கிடைக்கும். அது என்ன மேலதிகம்? மேலதிகம் என்று சொல்லுகின்ற போது அந்நல்ரு இலா வஜ்ஹில் கரீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமுக காட்சி என்று சூஃபியாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் சொர்க்கம் என்ற ஒன்று உண்டு. அது மேலே உலமாக்கள் விளங்கப்படுத்தியது போல அது ஒவ்வொருவருடைய படித்தரத்தை பொறுத்து அந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும். பாவம் குற்றம் செய்தவர்களுக்கு நரகம் கிடைக்கும். இதை நாங்கள் கைபுடைய விஷயங்களிலே ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுவை வணங்கி அவனை பார்ப்பவனை போல வணங்குகின்ற போது, அவனுக்கு இஹ்லாஸான முறையிலே வணக்கத்தை செலுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கின்றான், வஸியாதா, மேலதிகத்தையும் கொடுக்கின்றான். இதை அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளிடத்திலே கேட்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹதீஸ்களிலே வருகின்றது, முஸ்லிமிலே திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் உலமாக்களுக்கு தெரியும். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்த போது அல்லாஹு தஆலா கேட்பான், என்ன உங்களுக்கு வேண்டும், நான் உங்களுக்கு அதை அதிகமாக தருகின்றேன், துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அப்போது சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், இறைவா, நீ எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கி வைக்கவில்லையா, எங்களை சொர்க்கத்திலே நுழைவிக்கவில்லையா, நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்சி அளிப்பான், தோன்றுவான். அப்போது அல்லாஹு தஆலாவை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா என்று ஓதி காட்டினார்கள். அதே நேரத்தில் இந்த சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமதியான விடயம் அல்லாஹு தஆலாவுடைய காட்சி. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்சி அளிப்பான். காட்சி அளித்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் என்று அல்லாஹு தஆலா சலாம் சொல்வான். அதுதான் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய வசனம். அப்போது சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள், அல்லாஹு தஆலா இவர்களை பார்ப்பான். இவர்களுக்கு இந்த காட்சி நிலை ஏற்படுகின்ற போது இவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய எத்தனையோ நிஅமத்துகள் அங்கே இருக்கும் சொர்க்கத்தில், அந்த நிஅமத்துகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுடைய காட்சியிலே மூழ்கி அந்த நிஅமத்துகளை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அவனுடைய காட்சியிலே ஃபனாவாகி ஷுஹூதிலே அவர்கள் லயித்து போயிருப்பார்கள். சொர்க்கத்திலே எத்தனையோ வகையான இன்பங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே அவன் கண்டிராத விடயங்கள், எத்தனையோ பெருமதியான விடயங்கள் எல்லாம் இருக்கும், இன்ப சுகங்கள் எல்லாம் இருக்கும். அந்த இன்ப சுகங்களை எல்லாம் மறந்து இறை காட்சியிலே மூழ்கி போய் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இதை நாங்கள் அல் குர்ஆனிலே வரக்கூடிய இன்னும் ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஏற்படுமா? எத்தனையோ வகையான இன்ப சுகங்கள்
பாலாறு, தேனாறு, மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்ற போது, ஹூர்லின் பெண்கள் இருக்கின்ற போது, இன்னும் எத்தனையோ இன்ப சுகங்கள் இருக்கின்ற போது அவைகளை எல்லாம் மறந்து ஒரு மனிதன் இறை காட்சியிலே மூழ்கி இருக்க முடியுமா என்பதை நாங்கள் அல் குர்ஆனுடைய இன்னும் ஒரு வசனத்திலே இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கும் ஜலீஹா அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அவர்கள் நிரூபித்து காட்டுவதற்காக அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எடுத்து ஒரு இடத்திலே வைத்துவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைவான ஒரு இடத்திலே இருந்து அந்த அறைக்கு வருமாறு சொன்னார்கள். அப்போது அவர்கள் வந்தபோது அந்த பெண்கள் எல்லாம் கையிலே ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு ஒரு உணவுப் பொருளையும் வைத்திருந்தார்கள். பழம் என்றும் சொல்லப்படுகின்றது தப்சீர்களிலே. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டபோது ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டபோது அவர்கள் மெய் மறந்து அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய பழத்தையும் வெட்டி உணவுப் பொருளையும் வெட்டி அவர்களுடைய கைகளையும் வெட்டி கொண்டார்கள். அவர்களுடைய கைகளை வெட்டி கொண்டதை அவர்கள் உணரவில்லை. காரணம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அழகிலே மயங்கி, அந்த அழகிலே அவர்கள் ஃபனாவாகி, தங்களை அவர்கள் மறந்து தங்களுடைய சகல புலன்களையும் அந்த அழகிலே செலுத்தி இருந்த காரணத்தினால் கத்தி அவர்களுடைய கையை வெட்டியது அவர்கள் புரியவில்லை. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற ஒரு மல்ஹரை பார்த்து இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை, ஒரு வெளிப்பாட்டை பார்த்து இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை. அல்லாஹு தஆலாவுடைய ஷுஹூதை, அவனுடைய காட்சியை சொர்க்கவாதிகள் காண்கின்ற போது அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அவனுடைய பேரழகு எவ்வாறு இருக்கும், எல்லா அழகுகளையும் ஒரே அழகிலே குவித்து வைத்து பார்க்கின்ற போது அந்த அழகை அவர்களால் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த நேரத்திலே சொர்க்கவாதிகள் ஃபனாவிலே இருப்பார்கள். எந்த விதமான இன்ப சுகங்களையும் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலே இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொழுகையிலே மனிதன் அனுபவிக்க முடியும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். தொழுகையிலே ஒரு மனிதன் இறை காட்சியிலே மூழ்குகின்ற போது அவன் இந்த நிலைக்கு உள்ளாகி விடுவான் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், ஹதீஸ்களிலே வருகின்றது, ஹஷஅலக ஸம்இ வ பஸரி வ முஹி வ இலாமி வ அஸபி என்று ஓதுவார்கள். உனக்கு என்னுடைய பார்வையும் என்னுடைய கேள்வியும் அடிபணிந்து விட்டது, ஹுஷு ஆகிவிட்டது என்று. இது சாதாரணமான ஒரு துஆ அல்ல. அவர்கள் இறைவனுடைய பேச்சை தவிர எதையும் கேட்காமல் இருந்தால்தான் ஹஷஅலக ஸம்இ என்று சொல்ல முடியும். இறைவனை தவிர எதையும் பார்க்காமல் அவனை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால்தான் ஹஷஅலக பஸரி என்று சொல்ல முடியும். அதே போல இறைவனை தவிர வேறு எந்த ஒரு விடயத்தையும் சிந்திக்காமல் இருந்தால்தான் ஹஷஅலக முஹி என்று சொல்ல முடியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை அனுபவித்து சொன்னார்கள். இதை சஹாபாக்களும் அவருடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு காலை கலத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அவர்கள் மயக்க மருந்துகளை அருந்த விரும்பவில்லை. நான் தொழுகையிலே ஈடுபடுகின்றேன், சுஜூதிலே இருக்கின்ற போது என்னுடைய காலை கலத்துங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? சுஜூதிலே அவர்கள் ஷுஹூதை பெற்றார்கள். இறைவனுடைய காட்சியை பெற்ற போது அவர்களுக்கு காலுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பது விளங்கவில்லை. அந்த நிலையில் அவருடைய கால் கலத்தப்பட்டதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே ஒரு விரிக்கப்பட்ட ஒரு புடவையை போல அவர்கள் சுஜூதிலே கிடப்பார்களாம். அதே போல சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நட்டப்பட்ட ஒரு முளை இருப்பது போல தொழுகையிலே அவர்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பார்களாம். அதே போல அன்பஸர் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே இருக்கின்ற போது, அவர்களுடைய சுஜூதிலே இருக்கின்ற போது அவருடைய முதுகிலே பறவைகள் வந்து உட்கார்ந்திருக்குமாம், குருவிகள் உட்கார்ந்திருக்குமாம். அவைகள் அவர் மலை என்று நினைத்துக் கொண்டு, ஒரு ஆடாத சுவர் என்று நினைத்துக் கொண்டு அவைகள் இருக்குமாம். அவைகள் பறக்காமல் இருக்குமாம். அந்த அளவு அவர்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். அதே போல இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்ரிபுக்கு தொழுகையிலே ஹரத்திலே ஈடுபட்டிருந்த போது இஷா வரைக்கும் ஒரே சுஜூதிலே அவர்கள் இருந்தார்களாம். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஷுஹூத் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் இருந்த நிலைமை. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு விஷஜந்து தீண்டியது, 7 முறை தீண்டியிருந்தது. தொழுகை முடியும் வரை அவர்கள் அதை பற்றி எந்த ஒரு கரிசனையும் எடுக்கவில்லை. தொழுது முடிந்த பின்னர் தான் அவர்கள் அதை பற்றி சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு விஷஜந்து தொழுகையிலே தீண்டிவிட்டால் என்ன நடைபெறும்? தொழுகையை விட்டு நாங்கள் முதலிலே விஷஜந்துவை கலைகின்ற வேலையைத்தான் பார்ப்போம். காரணம், எங்களுக்கு அந்த வேதனை தாக்கிவிடும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த வேதனைகள் விளங்காத அளவு,
இந்த புலன்கள் 5 புலன்களும் அவர்களை விட்டு மறைந்து இறை காட்சியிலே அவர்கள் மூழ்கியிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் தெரியவில்லை, விளங்கவில்லை, உணர முடியவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய காட்சியுடைய நிலை. இந்த காட்சி சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைப்பதுதான் மிகப்பெரிய சொர்க்கம். ஆரிஃபீன்களுக்கு அதுதான் சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே சொர்க்கம் நரகம் உண்டு, அது லாஹிரிலும் உண்டு, பாத்திலும் உண்டு. அவைகளை நாங்கள் நம்ப வேண்டும். மறைவான விடயங்களே கட்டுப்பட்டது அது. நாங்கள் ஞான வழியிலே செல்லக்கூடியவர்கள் ஷரீஅத்தையும் தரீக்கத்தையும் ஹகீகத்தையும் மாரிஃபத்தையும் எல்லாவற்றையும் ஒரே இஸ்திகாமத்துடைய நிலையிலே பின்பற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.